சார் இந்தாங்க சார், நீங்கள் ஆர்டர் பண்ண ஐஃபோன் 14 ப்ளஸ். புதுசு தானே? புதுசு தான். ஐஃபோன் 12க்கு அப்புறம் டேரெக்டாக ஐஃபோன் 14 ப்ளஸ். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மொபைலு இப்போ தான் வாங்கியிருக்கேன். இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். தம்பி அரவிந்த் தான் போட்டு கொடுத்துருக்காப்புல. மாதம் மாதம் இஎம்ஐ அவரே கட்டிடுவாப்புல. ஃபோனை இப்போ பிரித்து பார்ப்போம் உள்ள என்னென்ன கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் தான், ஒன்றும் இருக்காது இந்த ஃபோனில். ஒரு ஃபோன் இருக்குது. சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. மண்டை கூட கொடுக்க மாட்டாங்க. மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனுக்காண்டி தான் வாங்கினது. இந்த ஃபோனில் அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்போனால் நான் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா கேமரா தான். சினிமேட்டிக் மோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்டா 15 ப்ளஸ் வாங்க வேண்டியதுனாடா, அதுக்கு ஏன்டா இதை வாங்கினேன்னு கேட்டால் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கேமரா ஆங்கிளை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அமைதியாடுறா. கேமரா மட்டும்தான் அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ராசஸர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நிறையா இருக்கலாம், ஆனால் நமக்கு தேவைப்படுறது எதுவும் இல்லை. கேமரா ஒன்று தான். அதுக்காண்டி தான் மொபைல் வாங்கியிருக்கு. வீடியோஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக போடணுன்னு. ஃபோன் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது நார்மலோட. கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. சினிமேட்டிக் மோட் கேமரா நல்லா கிளியராக இருக்குது. ஃபோட்டோலாம் நல்லா கன் மாதிரி விழுது. மாமா என்ன சார்ஜ் ஒயரா இருக்கு, மண்டை இல்லை. அது ஆப்பிள் ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்டா சார்ஜ் மண்டை கொடுக்க மாட்டேன், அதான் 4000 ரூபாய்க்கு தனியாக வாங்க சொல்கிறேன். ஃபைனலாக ஐஃபோன் 14 ப்ளஸ் வாங்கியாச்சு. 15 வாங்க வேண்டியது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் 14 வாங்கியிருக்கோம். அன்பாக்சிங் க்ளோஸ்.